எதுவுமே முன்ன மாதிரி மாட்ட மாட்டேங்குதுயா. இன்னைக்கு மாட்ட வாயா. என்ன என்ன கனவு கண்டாயோ? ஏய் இங்க பாரு ஒரு உலகம் உட்காந்துக்குதியா. என்ன தேர்மா பாரியா? மூஞ்சி பார்த்தா தேர்ற மாதிரி தெரியலையே. தம்பி தம்பி பா என்ன அழகுடா எப்பா. உனக்கு தெரியுதுண்ணா, என்னை விட்டு போன பொண்ணுக்கு தெரியலையே. நீ ஐயாதரா கண்ணு லவ் பயிலரா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜோசியம் தெரியுமா உங்களுக்கு? ஜோசியம் ஜாதகம் நடக்க பத்து நடக்க வந்து இதுக்கு மேல நடக்க பத்து எல்லாமே தெரியும். 18 வயசுக்கு மேல நீ பணக்காரனா ஆயிடுவ. முண்டை கலப்ப அவனுக்கு முத்தி போய் 35 வயசுக்கு மேல ஆம்பளுக்கு அந்த 18 வயசுக்கு மேலன்னு சொல்ற. அப்படியா? பார்த்தா தெரியலையா? கண்ணே உனக்கு கரெக்டா 38 39 தானே ஆகுது. இப்படியே சொல்லி சொல்லி யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏங்க நீ வேற வயிற்றுச்சல் வேற கொட்டிக்கிற. டேய் டைரக்ட் பேசுறா வேற மாத்தி மாத்தி பேசிக்கிற. டைரக்டா இப்ப இவன் மாத்தி மாத்தி பேசுறான். சார் நான் மனசுல இருந்தெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் கரெக்டா பேசுறேண்ணா. கண்ணே எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு கட்டிக்கிறியா? மூஞ்சி போய் பொம்மை மூஞ்சி மறிக்குதா. என்ன தேர்தா பாக்கலாம். ஏய் கிளம்பலாமா? பெரியப்பா ஏதோ பொண்ணுக்கு தான் பெரியப்பா. என்ன முருகேசா ஏதோ பொண்ணு இருக்குதா என்ன? யாரா அவன் தம்பி பையனா? அது வேற ஒரு சொந்தம். சூசைட் பண்ண போச்சு, நான் தான் காப்பாத்திட்டு வந்தேன். பெரியப்பா பொண்ணுக்கு தான் பெரியப்பா, கட்டி வச்சிரு பெரியப்பா. ஏன்னா பிஞ்சு வேணா பையன் எப்படியா? பையன் கொஞ்சம் லூசு, காமெடி பீஸு. ஊருக்குள்ள நான் மாசு, ஜெயிலுக்கு எல்லாம் போயிடுறேன் பெரியப்பா. அட யாரா அவன்? இதெல்லாம் சொன்ன யாரா பொண்ணு கொடுப்பாங்க? நோ திட்டாளா பையனா எவ்வளவு அழகா இருக்கிறான். அந்த பொண்ணு கூட அப்படிதான் சொல்லிச்சு. எந்த பொண்ணா? என்ன ஏமாச்சு அந்த பொண்ணு. டேய் இவன் செட் ஆக மாட்டான்டியே. கம்னிதியா மாப்பிள்ள உங்க வீட்டான ஏதோ பிரச்சனை பொழுகுது. பிரச்சனை எங்க அப்பா எதனா திட்டுன்னு வந்துட்டு இருப்பான். அது பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கான். வாடா வா, வீட்டுக்கு வரணும் போகணும்ல எண்ணமே இல்லையா உனக்கு? மாளிகை கட்டி வச்சுக்கிறீங்க எண்ணெய் வரத்துக்கு. திட்டு முடிஞ்சிங்களா? இனினா திட்டு ஊர் மேல வந்தோன்னு வந்தீங்க. டேய் என்னடா பேசுற? கொஞ்சமா மட்டும் மாதிரி இருக்குதா? வாய் வெத்தல் பாக்கு போட்டுக்கோ. என் பேச்சுக்கெல்லாம் வர வச்சுக்காத. டேய் மாப்பிள்ள என்னடா ஒரு பெத்தவங்களை போய் இப்படி பேசி கிடக்குற? கொஞ்சமாச்சு அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு? என்னடா டக்குன்னு ஜால்ரா தட்டுற இதுங்களுக்கு? இல்ல மாப்பிள்ள எனக்கே மனசு கஷ்டமா இருக்குது. உனக்காக அவங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாங்க. சத்தியமா எனக்காக இப்போ ஒரு 500 ரூபாய் கொடுக்க சொல்லலாம். இப்பயே காலையில வந்து மன்னிப்பு கேட்டுறேன். பைத்தியக்காரா என்னடா 500 ரூபாய் போய் கேக்குற? 5000 ரூபாய் கேட்டா கூட கொடுப்பாங்கடா. 5000 ரூபாய் குடுத்துருவாங்களா? கொடுக்க சொல்லலாம். நோ நம்மாட்டான் பேரு ஒரு 5000 ரூபாய் அவங்கள குத்துரு. அதான்பா எனக்கும் தரலான்னு தான் ஆசை. இதான் சொல் பேசி கேட்க மாட்டேன்டா. இனிமேட்ல இருந்து நீ சொல்ற பேச்சை இவன் எல்லாமே கேட்பான். அதுக்கு நான் கேரண்டி. இப்ப அவனுக்கு 5000 ரூபாய் கொடு. அது இல்லப்பா, அவனை எங்கன்னா வேலைக்கு போய் வந்து சம்பாதிச்சு அந்த கொடுக்க சொல்லப்ப நாங்க கொடுக்குறோம். என்னடா இவ்வளவு உஷாரா இருக்குதுங்க? நான் தான் சொல்றேன் 5 பைசா இதுங்க மூஞ்ச பாரு இதுங்களுக்கு. அதெல்லாம் திருந்தாடிடியே, அப்படிதான் இருக்கும். டேய் கம்னு திட்டு பையா. இவன் யாருமா? நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணா அதை ஏமாத்திச்சு. இவங்க எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றேன்னாங்க. டேய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்றாங்கடா. உங்க அப்பா உங்க அம்மாவா? உனக்கு ஒண்ணு பண்ணலையா? நீ மூடு கொஞ்சம். உன்னு தான்டா சொல்றேன், என்னைய வாய மூடுன்றா. இந்த பத்தேசி ஏமாத்துறதுக்கு எதனா பிளான் போட்டுங்க. இதுங்களை கல்யாணம் பண்ணி வைக்கும். ஏய் போடா எங்கடா போய் சுத்திங்கடா. இங்க வந்து எதுவும் பேசாத. இதை பிளான் பண்ணிக்கிறான். ஏ முருகேசா இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லு, கல்யாணத்து பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் பண்ணலாம். பஸ் ஆச்சு போய் வரத்துக்கு எனக்கு காசு வேணுமே. அதுக்கு என்ன வாங்கினா போச்சு. டேய் குடுறா காசை. பெரியப்பா என் பாக்கெட்ல காசு இல்ல பெரியப்பா. என்னப்பா பேங்க் இருக்குதா? பேங்க்ல கூட இல்லண்ணா. அப்ப என்னப்பா வீட்டுல வச்சுட்டு வந்துக்கிறியா? எனக்குதான் வீடு வாசல் இல்லையா. அப்ப அவன் எப்படா உனக்கு பெரியப்பா? அதுவா எங்க பெரியப்பா அவர் மாதிரி தான் இருப்பாரு. ஏய் பிஞ்சுக்கண்ணா என்னடா சொல்றான் அவன்? ஆமாம்பா அவனே வந்து பெரிய பாருனா அவன் சாவ போறான்னு காப்பாத்தி உட்கார வச்சுட்டு போனேன். சாவ போனானா? எங்க போய் சாவ போனா? உங்க கொயா பள்ளம் அந்த பள்ளத்துல உயிந்து சாவலான்னு போனேன். கொழா பாலத்துல வந்து எப்படா சாவுவாங்க? சொல்றான்னு நான் தான்ப்பா காப்பாத்தினேன். அந்த பெருமைலாம் எனக்கு தான் சேரும். இப்ப கொய்யா பழத்துல விழுந்து அவன் செத்துருவானா? அதுக்கு முன்னாடி தான் தடுத்துட்டேன். மாப்பிள இவன் மூஞ்ச பார்த்தாக்கா செம்ம ஃப்ராடு போல இருக்குது மாப்பிள. ஏதோ விஷயமா தான் வந்துக்கிறான் போல இருக்குது. ஏய் ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ எந்த ஏரியா? எனக்கு ஊர் வாசல் இல்லைங்க, நான் அனாதை. ஐயோ அந்த வார்த்தை சொல்லாதப்பா. எழுந்துரு எழு. இது வரைக்கும் எல்லாரும் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, உங்கள மாதிரி இல்லைங்க. உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாது போல நாங்க இருக்கிறோம். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. நீ வாடா கண்ணு, நீ ஐயாதுடா கண்ணு. நாங்க சொல்றபடி நீ கேளு. உனக்கு 3 வேளை நாங்க சோறு போடுறோம். எனக்கு சோறு போட வைக்கல, அவனுக்கு கூட்டும் போற. நீலா தாயா பேயா நீ? ஹாய் கம்மிடுறா. அவனால எங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது, உன்னால என்னடா பிரயோஜனம் இருக்குது? இவனால என்ன பிரயோஜனம் மாப்பிள்ள இருக்கு உங்க அம்மாக்கும் உங்க அப்பாக்கும்?
கிட்னி கண்ணு வித்துருவாங்க, அப்புறமா பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. ஓ அதான் விஷயமா? நீ வாப்பா. வேலைக்கு சோறு போடுவீங்களா? போறப்பா, நாங்க சொல்றபடி நீ கேட்கணும். ஏய் கொஞ்சம் திரும்ப லாஸ்டா ஒரு வாட்டி மூஞ்ச பாத்துக்கிறான். ஏன் லாஸ்டா? இதுக்கப்புறம் கண்ணு கிட்னி இருக்காது, பிச்சைக்காரன் ஆயிடுவா. ஒரு நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். டேய் இங்க வாடா. அதுங்க உன்னை கூட்டின்னு போயிட்டு உன் கண்ணு கிட்னி எடுத்துறேன்டா, உஷாராயிடுறா. நீங்க கவலைப்படாதீங்க, அதுங்க கண்ணையும் கிட்னி திருத்துக்கு தான் நான் வந்துக்கிறேன். நான் ரொம்ப மோசமானவன். கரெக்டான ஆளுக்கு தண்டை மாட்டி எதுக்காதுங்க. எவன்டா அவன் விசில் அடிக்கிறவன்? என்ன நடக்குதுங்க? பிஞ்சுக்க நலுக்கத்தையும் போயிட்டாங்க. அப்பயே அந்த பீஸு கதை முடிச்சிட்டேன். இப்ப இதுங்கதான் டம்மி பீஸ் நினைச்சோம், நீ தாறு மாறான பீஸ் ஆக்குறியாடா. என்னடா பண்றாங்க? இதோ வந்துடுறேன்பா. மாப்பிள்ள அவ்வளவுதான் உங்க அப்பா அம்மா கதை. ஊரா எப்படியோ போட்டான், வாழ போயிடலாம்.